ஒரு சிறப்பான ஸ்டார்ட் அமையலனாலும் ரோஹித் சர்மாவும் நம்ம ஸ்ரேயஸ் ஐயரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க யாருமே பெருசா பர்ஃபார்ம் பண்ணலங்க. கடைசியா வந்த ஹர்ஷித் ராணாவும் ஹர்ஷ்தீப் சிங்கும் ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்தியா பாத்தீங்கன்னா 264 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் செட் பண்றாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் டைட்டா போனாலும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியாவோட இந்த 2வது ஓடிஐ வெற்றியின் மூலமா 3 ஓடிஐ இருக்கிற சீரியஸை 2-0 அப்படிங்கிற விதத்துல ஆஸ்திரேலியா கைப்பற்றிட்டாங்க. ஆஸ்திரேலியால போய் இந்தியா கொஞ்சம் சொதப்பிட்டு தான் இருக்காங்க. 3வது ஓடிஐ ஜெயிப்பாங்களா இல்லையா வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. மறக்காம கிரிக்கெட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னங்க இந்தியா ஓடிஐ சீரீஸை இப்படி இழந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்துட்டு இருக்கிற ஓடிஐ சீரீஸ்ல இப்போ 2-0 அப்படிங்கிற விதத்துல ஆஸ்திரேலியா சீரீஸை கைப்பற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்றவங்க பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. ஏன் சொல்ல போனா டீமே பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. 136 ரன்னுக்கு டீமே ஆல் அவுட் ஆனாங்க. ஆனா இந்த செகண்ட் ஓடிஐல ரோஹித் சர்மா ரொம்ப அருமையாவே விளையாண்டாரு. ஒரு சிறப்பான கம்பேக் அவர்கிட்ட இருந்து வந்தது. ஆனா விராட் கோலி இந்த மேட்சும் டக் அவுட் ஆயிட்டாருங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாருமே முழிபுதுங்கி நின்னாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா ஓடிஐ வரலாற்றுல விராட் கோலி தொடர்ந்து 2 டக் ஆனதே கிடையாது. இன்னைக்கு நடந்த செகண்ட் ஓடிஐல கூட இந்தியாவுக்கு